ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. மார்கழி மாதம் என்றாலே மகத்துவம் நிறைந்த மாதம், மங்களம் நிறைந்த மாதம், தெய்வீகமான மாதம், இறை மாதம். மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு மட்டும்தான் செய்யணும், மற்ற விசேஷங்கள் செய்யக்கூடாது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மார்கழி மாதத்தில் நம்ம முன்னோர்கள் ஏன் விசேஷங்களை செய்யக்கூடாது, திருமண வைபவங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதம் இறை வழிபாடுக்கு உரிய மாதம்ங்க. இறை வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான மாதத்தில் நம்ம மற்ற விசேஷங்களும் வைபவங்களும் செய்கிறப்ப அதில் தான் நம்ம கவனத்தை செலுத்த முடியும், அதற்கான வேலைகளை நம்ம செய்ய முடியும். இறை வழிபாடை நம்ம சரியான முறையில் செய்ய முடியாது. அந்த காரணத்தால் தான் மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு மட்டும் செய்யுங்க. இறைவனை நோக்கி தவம் இருங்க, விரதம் இருங்க. இறை வழிபாடுக்கான சிறந்த மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் வேற எந்த விசேஷமும் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் திருப்பாவை பாடுறது ரொம்பவுமே விசேஷங்க. திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. இந்த 30 பாடலையும் ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரமான கண்ணபிரானை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. விரதம் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரத காலங்களில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரதத்தை நமக்கு சரியான முறையில் கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை விஷயங்கள் அடங்கிய திருப்பாவையை நம்ம தினம்தோறும் ஒரு பாடலை 3 முறை பாராயணம் செய்தாலே போதுங்க. கண்ணபிரானின் அருளை முழுமையாக நம்ம பெறலாம். திருப்பாவை பாட பாட பக்தியில் நம்ம மனசு நல்ல முறையில் செலுத்தும், ஆன்மீகத்தில் நம்ம நல்ல முறையில் வழிநடத்தி செல்லும். திருப்பாவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன், அதோடைய மகத்துவம் தெரிய தெரிய நம்மளே நம்ம இறை வழிபாட்டில் நல்ல முறையில் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு அற்புதமானது திருப்பாவை. திருப்பாவையை தினமும் ஒரு பாடலை 3 முறை பாராயணம் செய்தால் போதுங்க. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அத்தனை நன்மைகளையும் பெறலாம். ஸ்ரீமன் நாராயணரின் அருளை பெறலாம். ஸ்ரீமன் நாராயணரை நம்ம போற்றி புகழ்ந்து பாடுறப்ப அவரது மனைவியான ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளை நம்ம பெறலாம். ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைத்தால் செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் நம்ம வாழலாம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இத்தனை நன்மைகள் கிடைக்கக்கூடிய திருப்பாவையை தினமும் 3 முறை ஒரு பாடலை சொன்னாலே போதுங்க. நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம். திருப்பாவை 3ஆம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. திருப்பாவை 3ஆம் பாடலை 3 முறை பாராயணம் செய்து நம் இறைவனை வழிபாடு செய்தால் நல்ல முறையில் நம்ம செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு வாழலாமுங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. இந்த 3ஆம் பாடலில் ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரமான வாமன அவதாரத்தை ரொம்ப அழகாக புகழ்ந்து பாடியிருக்காங்க. இந்த அவதாரத்தை உத்தமமான அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாளுடைய திருவடி நம் மீது பட்டால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து நீராடி பெருமாளுடைய புகழை பாடி அவரை வழிபாடு செஞ்சு விரதம் இருந்து நம்ம நல்ல முறையில் வழிபாடு செய்தால் மாதம் மும்மாறி மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் மும்மாறி மழை பெய்து நீர்நிலைகள் எல்லாம் நிறைந்து இருக்கும். நீர்நிலைகள் நிறைஞ்சு இருந்தால் அந்த நீர்நிலைகளில் தாமரை பூவும் அல்லி மலர்களும் மலர்ந்து இருக்கும். அந்த மலர்களில் வண்டுகள் தேன் குடிக்க அப்படியே மயங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயல்கள் நல்லா செழித்து வளரும், சென்னல் நல்ல முறையில் வளர்ந்து இருக்கும். வயல்களின் ஊடே நண்டுகளும் மீன்களும் புகுந்து விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா மழை சரியான அளவில் பெய்யணும். அதாவது அந்தந்த கால மாதங்களில் அந்தந்த அளவில் தான் மழை பெய்யணும். அளவுக்கு அதிகமாக மழை பெய்தாலும் நாசம் ஏற்படும், மழையே பெய்யலை அப்படின்னாலும் சிரமமாக போகும். மழை காலத்திற்கு, அதாவது அந்தந்த மாதங்களுக்கு தேவையான மாதம் மும்மாறி மழை பொழிந்தால் விவசாயம் நல்ல முறையில் இருக்கும். விவசாயம் நல்ல முறையில் இருக்கிற இடத்துல கால்நடைகள் பசுக்கள் நல்ல முறையில் வளரும், செழிப்பாக இருக்கும்.
பசுக்கள் கொடும் கொடமாக பால் கொடுக்கும், அதனால் நமக்கு செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயர்பாடி அப்படின்னாவே அந்த இடத்துல பசுக்களை வளர்க்குறது தான் அவங்களுக்கு தொழில். அந்த பசுக்கள் நன்றாக இருந்தால் பால் நிறையா கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும், நெய் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், செல்வ நிலை உயரும். நம்ம நேரத்தில் எழுந்து பெருமாளை புகழ்ந்து பாடி வழிபாடு செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடி சிறுமிகளை கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாருமே மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து இறை வழிபாடு செய்து பெருமாளை வழிபாடு செய்தால் பெருமாள் மனம் மகிழ்ந்தால் மகாலட்சுமி மனம் மகிழ்வாள். மகாலட்சுமி மனம் மகிழ்ந்தால் நம் இல்லம் செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கோ கமெண்ட்டோ கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.